உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். ஹர ஹர நம பார்வதி பதாஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கங்காரே புலகபூஷண மாஸ்ரஜந்தி பிருங்காங்கனேவ பகுலாபரணந்தமாலம் அங்கீகிருதாகில விபூதித பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. எல்லாம் வல்ல கரும்பேஸ்வரருடைய பேரூர் திருவருள் துணை கொண்டு நமது ஆலயத்தினுடைய சப்தஸ்தான விழா நமது கிராமத்தார்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் மிகவும் ரொம்ப அருமையாக நடந்தது. நம்ம கோவிலுடைய தல வரலாறு என்ன அப்படின்னா, அம்பிகை தாக்ஷாயணியாக பிறந்த தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக இங்கே தவம் பண்ணா அப்படின்னு சொல்லி சக்தி புராணத்துலேயும் நம்ம அம்பிகை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. அதே மாதிரி பரசுராமர் புராணத்தில் பரசுராமர் தன்னுடைய க்ஷத்ரியஹத்தி தோஷம் நீங்கிறதுக்காக நம்ம கோவிலில் வழிபாடு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செவ்வாய் தன்னுடைய திதி சூன்ய தோஷம் நீங்கிறதுக்காக சப்தமி திதியில் நம்ம கோவிலில் வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு நவகிரக புராணத்துலேயும் நம்ம கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்குது. கோவலன் கண்ணகி இரவு தங்கி மறுநாள் காலையில் கிளம்பினதா மூலச்சிலம்பதிகாரத்தில் கானூர் அமர்ந்து அப்படிங்கிற பகுதியும் இருக்கிறதா அறிஞர்களுடைய சான்று இருக்குது. ரொம்ப கம்மியான தேவாரத்தில் தான் சித்தர்கள்ங்கிற வார்த்தையை நாவுக்கரசு சுவாமிகள் பயன்படுத்தியிருக்கார். அதில் நம்ம கோவிலும் ஒன்றா இருக்குது. சித்தர்களும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சித்தர் பக்தர்கள் சேர்த்திருக்கானூர் அப்படிங்கிறார். சேரப்போகின்ற சேருகின்ற மூணுக்கும் சேர்ந்த வினைத்தொகை சொல்ல அதை சொல்கிறாரு. அதனால் நம்ம கோவில் ரொம்ப அருமையாக சித்தர்களும் வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய ஆலயம் நம்ம கோவில். கரும்பேஸ்வரர் சௌந்தர்ய நாயகி அம்பாள்னா நிஜமாகவே சௌந்தர்யம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை நம்ம புதுயுகம் சேனல் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் அந்த தரிசனம் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும். அந்த மாதிரியான இந்த சிறப்பு பெற்ற ஆலயத்தில் நம்ம சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நம்ம கோவிலுடைய சப்தஸ்தான விழா இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 140 வருஷத்துக்கு முன்னாடியும் ரொம்ப கோலாகலமாக நம்ம பகுதியில் நடந்திருந்திருக்கு. இங்கேருந்து ஒரு 7 கோவில்கள் பக்கத்தில் இருக்கிற பெரு கோவில்கள் எல்லாத்துக்கும் சுவாமி கிளம்பி போயிருந்திருக்காங்க. அந்தந்த 7 கோவில்கள்லேயும் பல்லாக்கு ரொம்ப சிறப்பாக நடந்த ஒரு பெரிய திருவிழாவாக நம்ம பகுதிக்கு இருந்திருக்கு. இதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் 7 இடங்களில் நடந்திருக்குன்னு பதிவுகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதில் நம்ம கோவிலில் திருக்கானூர், அடுத்து வானராங்குடி, அடுத்து திருச்சடை வளந்தை, அடுத்து திருச்செந்தலை, அடுத்து திருக்காட்டுப்பள்ளி, அடுத்து திருநியமம், அடுத்து திருச்செனம்பூண்டி அப்படிங்கிற கோவில்களோட நம்ம 7 கோவில்களும் ரொம்ப சிறப்பாக இந்த கோவில்களுக்கெல்லாம் நம்ம சுவாமியும் போய் அந்த சுவாமிகளையும் அழைச்சிக்கிட்டு 7 பேரும் நம்ம கோவில் வாசலில் நின்று பூ போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த ஒரு பெரிய திருவிழாவாக இருந்திருக்கு. அந்த திருவிழா திரும்ப நம்ம கிராமத்தினுடைய மக்கள் எல்லாருடைய பெரிய ஆசையும் நம்ம ஏழூர் பொதுமக்களுடைய பேராதரவும் ரொம்ப பிரம்மாண்டமாக, ஏழூரை விட திருக்காட்டுப்பள்ளியில் சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்காக ஒரு பெரிய பெருமுயற்சி எடுத்து எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய திருவிழாவாக போன வருஷம் நம்ம அதை பண்ணோம். அந்த வருஷத்தினுடைய முத்தாய்ப்பு சுவாமியினுடைய பெரிய பிரசாதம் நமக்கு இந்த வருஷத்தில்
அதுக்கு ஒரு பெரிய பல்லாக்கை ரொம்ப அருமையாக ரொம்ப சிறப்பாக நமக்கு வந்து கண்ணாடி பல்லாக்கை விசித்திர கண்ணாடி பல்லாக்குன்னு நம்ம வார்த்தையில் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புதுச்சிவிகையை வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து நம்ம கிராமத்தில் எல்லாருடைய ஒத்துழைப்போடு நம்ம ராஜா அண்ணான்னு சொல்லுவோம் நாங்கள்லாம், அவர் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அந்த விழாவும் அந்த பல்லாக்கு சமர்ப்பணமும் நம்ம கோவிலில் தொடர்ந்து எல்லாம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அதனுடைய பதிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம புதுயுகம் சேனல் வழியாக அவசியம் பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க, 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 வாழ்க. கூவின பூங்குயில் கூவின கோழி, கூவின பூங்குயில் கூவின கோழி, குறுகுகளி அம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து, ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து ஒருபடுகின்றது திருப்பொடு நமக்கு, ஒருபடுகின்றது திருப்பொடு நமக்கு. தேவனச்செறி கடல் தாளினை காட்டாய், தேவானச்செறி கடல் தாளினை காட்டாய், தேவனச்செறி கடல் தாளினை காட்டாய், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் யமக்களியாய், யாவரும் அறிவறியாய் யமக்களியாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க.
நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் துன்னிய பிணை மலர் துன்னிய பிணை மலர் கையினரொரு பால் துன்னிய பிணை மலர் கையினரொரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூட்டினர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூட்டினரொரு பால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அப்பா அப்பப்பா என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய
நம்ம கோவிலோட விசேஷங்களில் இந்த சப்தஸ்தான விழா ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிச்சு. நாள் சாயங்காலம் நம்ம வந்து விசேஷமாக ருத்ரஹோமம் பண்ணோம். ரொம்ப திருப்தியான அபிஷேகம் நம்ம கிராமத்து ஆட்களுடைய கொண்டு ரொம்ப அழகாக நடந்தது. அபிஷேகத்தினுடைய பதிவில் நம்ம வந்து சுவாமியினுடைய மூர்த்தங்களை ரொம்ப அழகாகவே பார்க்க முடியும். அந்த அபிஷேக நிறைவுகள்லாம் முடிஞ்சு இரவு அலங்காரம் பண்ணோம். அலங்காரத்தில் தியாகராஜர் அலங்காரமாக பண்ணி வச்சோம் நம்ம சுவாமியை. ஏன்னா தியாகம் தானே நமக்கு ராஜா, அதுதானே நம்ம தலைவரலாரும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதனால் தியாகராஜாவாகவே இந்த முறை வந்தார் சுவாமி. அந்த தியாகராஜ அலங்காரமெல்லாம் பண்ணி நம்ம தொகுதியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லா கட்சி சார்பாக இருந்த பெரியவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆனந்தமாக கலந்துக்கிட்டு காலையில் வந்து சிவவாத்தியங்கள், மேளம், தேவாரம், திருவாசகம், வேதம் எல்லாம் சொல்லப்பட்டு ரொம்ப ஆனந்தமான பொழுதாக அந்த காலை பொழுது ஆகி அந்த சிவப்பொழுதில் வந்து தியாகராஜ சுவாமி மாதிரி இருந்த நம்ம சந்திரசேகரருக்கு தீபாராதனை ஆச்சு. ரொம்ப கோலாகலமாக தீபாராதனை பண்ணி வந்து 7:40 மணிக்குள்ளே நம்ம வந்து சுவாமி கோபுர தரிசனத்தோடு வெளியில் வந்தார். வந்து நம்ம அங்கேருந்து அப்படியே வானராங்குடின்னு சொல்லக்கூடிய புதகிரி கிராமத்துக்கு போனோம். ரொம்ப அருமையாக அவங்களும் வரவேற்பு பண்ணாங்க. நிறைய வான வேடிக்கையோடு வந்து பூர்ண கும்பம்லாம் கொடுத்து நிறைய மலர் தூவி வந்து சுவாமியோட பல்லாக்க வரவேற்றாங்க. அங்கேருந்து அப்படியே போய் சரவண விநாயகருங்கிற முதல் விநாயகர் கோவிலில் அங்கே இருந்த பெருமக்கள் எல்லாருடைய பிரசாதங்களும் சுவாமிக்கு வந்து தரப்பட்டது. ரொம்ப உபச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் வானராங்குடி வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதில் அதே மாதிரி நாகநாத சுவாமி, நாகாம்பிகை கோவிலுக்கும் போனோம். போய் நமக்கு ரொம்ப கோலாகலமாக அங்கேயும் எல்லாம் நடந்தது. அன்னதானம் போட்டாங்க. அங்கே வந்த அத்தனை பக்தர்கள் எல்லாருக்கும் அவங்க வந்து சாப்பாடும் போட்டு எல்லாம் பண்ணாங்க. அங்கேயும் சுவாமி வந்து சந்திரசேகரருக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அலங்காரம் பண்ணி சுவாமியை வெளியில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. பாலாலயம் ஆயிருந்ததுனால அந்த கோவிலிருந்து இந்த வருடம் கிளம்ப முடியலனாலும் அடுத்த வருடம் அவசியம் பல்லாக்கூட வருவோம்னு அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப திருப்தியாக நடந்தது. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும். மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. பார்க்கடலில் அன்று எழுந்த நஞ்செடுத்து உண்டவனே, பார்வதிக்கு தன்னுடலில் பாதியினை தந்தவனே. பூத்ததொரு புன்னகையால் திரிபுரத்தை எரித்தவனே, நான் முகனின் தலைகளிலே ஒன்றை கிள்ளி எடுத்தவனே. ஈசா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே.
முன்னிலும் பின்னழகர் ஆரூர் தியாகேச பெருமான் திருக்கானூர் கர்மேஸ்வர பெருமான் 140 வருடங்களுக்கு பிறகு புதிதாக அர்ப்பணிக்கப்பட்ட ஜொலி ஜொலிக்கும் கண்ணாடி பல்லக்கில் ஏலூர் வலம் வருகிறார் வருகிறார் வருகிறார். ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா என்னை தேடுகின்றேன் உன்னை காணுகின்றேன் சொல்லை தேடுகின்றேன் இல்லை காணுகின்றேன் உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா தேவலோக தலைவா தூபதீப இறைவா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. கைலைநாதனே வாவா கைலைநாதனே வாவா சிவகாமிநாதனே வாவா பசுபதீஸ்வர வாவா திசையாவும் உன்னருள் தேவா சாட்சிநாதனே வாவா உன் காட்சி கண்களில் தாத்தா நெல்லையப்பனே வாவா நதி கங்கை காதலா வாவா செஞ்சடை வெண்பிறை நெஞ்சிலே மின்னுதே நஞ்சுடை தொண்டையே தஞ்சமே உன்னிடம் அண்ணலே ஈஸ்வரா என்னமே நீகளா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனேவா. நெற்றி கண்ணனே வாவா நெற்றி கண்ணனே வாவா என்னை பற்றி கொள்ளவே வாவா ஜம்புலிங்கமே வாவா உன்னை நம்பி வந்தவன் வாவா தாயுமானவா வாவா உன் தூய அன்பினை தாத்தா கோகிலேஸ்வரா வாவா பிணி போக்க நல்வினை தாத்தா பிரம்மனின் தரிதனை கொய்தவன் நீயடா திரிபுரம் தன்னையே
எரித்தவன் நீயடா, என்னையே உன்னிடம் தருபவன் நானடா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம், சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன், உன்னை காணுகின்றேன், சொல்லை தேடுகின்றேன், இல்லை காணுகின்றேன். உயிரை தந்த ஈசா, ராமலிங்க ராசா, தேவலோக தலைவா, தூப தீப இறைவா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம், சொந்த பந்தம் நீதான். கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா.